ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி சிக்கன் லாலிபாப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ரெசிபியும் கூட இது. பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் கடைகளில் கேட்டு வாங்கும்போதே இந்த மாதிரி சிக்கன் லாலிபாப் சைஸில் கட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது லாலிபாப் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கிறிஸ்பினஸ்க்காக 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், வீட்டு மிளகாய் பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் இதே மாதிரி ஊறட்டும். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் இப்போது ஒவ்வொரு பீஸாக உள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். பாருங்கள், மசாலா உதிராமல் சூப்பராக வரும் இந்த லாலிபாப்பு. ரொம்பையும் சிம்மில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் மேலே நல்லா கிறிஸ்பினஸ் இருக்குது. இதே மாதிரி மற்ற பேட்சுகளையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபி இந்த சிக்கன் லாலிபாப். நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.